வணக்கம். குஜராத் மாடல் 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டில் காலடி எடுத்து வைத்த போது மக்கள் சந்தோஷத்தில் மாற்றம் வந்துவிட்டது என்கிற அந்த சந்தோஷத்தில் இந்த நாட்டை பார்த்தார்கள், அரசாங்கத்தை பார்த்தார்கள். இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடியுடைய அந்த வார்த்தை, மேரா தேஷ் பதல் ரஹா ஹை, என்னுடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு வீடியோவை இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நீங்க பார்த்து விட்டீர்கள். மக்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்கி விட்டார்கள், தன்னுடைய மண்ணை, தன்னுடைய காடுகளை, தன்னுடைய மலையை, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக. அராவலி, அதை பற்றி 2 நாட்களாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த வீடியோ அராவலி மட்டுமல்ல, இந்த நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய திருட்டு, 40 50 லட்சம் கோடி ரூபாய். அதாவது இந்த நாட்டின் ஒரு வருட பட்ஜெட் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவில் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய கொள்ளையை அடிக்க விட்டிருக்கிறது. இந்த கொள்ளை லேண்ட் மாஃபியா, பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ், டெவலப்மெண்ட் என்கிற பெயர்ல இது போன்ற வார்த்தைகளை வைத்து சுரண்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கடந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டு காடுகளை, மலைகளை, வளங்களை விற்று ஒரு சில நபர்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக இந்த ஒட்டுமொத்த தாண்டவத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். மேரா தேஷ் பதல் ரஹா ஹை. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முன்பு நரேந்திர மோடி கூறிய இன்னொரு வார்த்தை, மேரா தேஷ் பதல் சுகா ஹை. அன்னைக்கு மாறிக்கொண்டிருந்தது, இன்னைக்கு மாறிவிட்டது. அந்த மாற்றத்திற்கான அடையாளத்தை தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஹிந்து முஸ்லிமை தாண்டி வேறு எதுவுமே இந்த நாட்டில் நடப்பதில்லை. டிவி டிபேட்டில் இருந்து தொடங்கி, அரசியல்வாதிகள் இருந்து தொடங்கி, இப்போ மக்கள் உட்பட அந்த வெறுப்பை தான் பார்த்து வருகிறார்கள். இந்த வீடியோக்குள் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற டேட்டாக்கள் உண்மைகள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். 2014ஆம் ஆண்டு இந்தியாவுடைய வருட பட்ஜெட் 13 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு இந்த பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. நீங்க சொல்லலாம், அப்போ உள்ள விலைவாசி என்ன, இப்போ உள்ள விலைவாசி என்ன? 2014ஆம் ஆண்டு 25-30,000 ரூபாய் தங்க விலை இருந்தது. இன்னைக்கு 1,34,000 உயர்ந்திருக்கிறது. அப்போ விலைவாசி நிச்சயமாக உயர்ந்துச்சு. அப்போ அன்னைக்கு 14 லட்சம் கோடி ரூபாயில நீங்க நாட்டை நடத்தினீர்கள். இன்னைக்கு ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்த அடுத்த நிமிடம் அவர் எடுத்த மிகப்பெரிய டிசிஷன் தான் இந்த 50 லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த திருட்டுக்கான வழியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. என்ன முடிவது? இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட், எந்த விதமான மைனிங் ப்ராஜெக்டாக இருந்தாலோ, அல்ல காடுகளை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டாக இருந்தாலோ, அல்ல சுற்றுச்சூழலை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டாக இருந்தாலோ, ஒரு ரோட்டை நீங்க போட்டால் கூட, ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டினால் கூட, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அதற்கான NOCயை கொடுக்கவில்லை என்றால் அந்த ப்ராஜெக்டை நீங்க கொண்டு வர முடியாது. ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இந்த வேலையை பார்த்தது. அது சிமெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ரோட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், project related to மலைகள், mountains, infrastructure project, forest, land, mountain, environment, whatever it is, you have to get a certificate, NOC certificate from environment ministry. நரேந்திர மோடி வந்த அடுத்த நிமிடமே அவர் எடுத்த முதல் முடிவு, இதற்கு மேல் எந்த விதமான ரிப்போர்ட்டும்
என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் அனுப்ப தேவையில்லை. அதற்கு பதிலாக என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியை கேபினெட்டுக்குள்ளே சேர்த்துட்டார். இப்போ கேபினெட்டுக்குள்ளே சேர்த்த உடனேயே நரேந்திர மோடி எடுத்த அடுத்த முடிவு, இது போன்ற எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு மீட்டிங் கூப்பிடப்படும். அந்த மீட்டிங்கில் மெஜாரிட்டி யார் பக்கம் போட்டிருக்கோ அந்த ப்ராஜெக்டை பாஸ் செய்து விடுவார்கள். உதாரணத்திற்கு சார்தாம் யாத்ராக்காக ரோடுகளை போட்டார்கள். அந்த சார்தாம் யாத்ராவிற்காக ஒரு மீட்டிங் போடப்படுகிறது. ஒரு 7 பேர் வர்றார்கள், 7 மினிஸ்டர்ஸ்கள் வருகிறார்கள் அந்த அறையில். அந்த 7 மினிஸ்டர்ல 4 மினிஸ்டர் ஆமா இது ஒரு நல்ல திட்டம் என்று கூறினார். என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது இந்த மினிஸ்டருடைய பொறுப்பு, இது சரியா தவறா, இதனால் எந்த விதமான விளைவுகள் இருக்கும், மக்களுக்கு எந்த அளவில் பாதிப்பு இருக்கும், கிளைமேட்டிக் சேஞ்ச் எந்த அளவில் நடக்கும், சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கும், அதற்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் அது. இல்லை, இதை நடத்தாதீர்கள், இதனால் ஏராளமான நஷ்டம் ஏற்படும், மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கூறினால் கூட அதை 4 மினிஸ்டர் ஓகேண்டார்களே, மீதம் இருக்க நீங்களாம் சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி have become a stamp paper. There is no stay of environment ministry. ரூல் ஆஃப் மெஜாரிட்டி என்கிற இந்த தம் ரூலை கொண்டு வந்து விட்டார் நரேந்திர மோடி. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரகாஷ் ஜாவ்டேகர், அவர் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர், ஏராளமான இடங்களில் தன்னுடைய இன்வால்மெண்ட்டை எடுத்து காட்டியிருந்தார். இன்னைக்கும் இன்னொரு நபர் வந்திருக்கிறார், பூபேந்திர யாதவ். சமீப 2-3 நாட்களாக இவருடைய படங்களை பார்த்திருப்பீர்கள். இதற்கு முன்னாடி இந்த நாட்டுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி யார், அந்த மாதிரியான ஒரு துறை இருக்கா என்று கூட யாருக்குமே தெரியாது. கடந்த 11 ஆண்டுகளில் கேபினெட் 79 ப்ராஜெக்ட்ஸ்கள், அதாவது மைனிங், ஃபாரஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற 79 ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு ஒப்புதலை கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து கடந்த 10-11 ஆண்டுகளில் எந்த அளவில் இந்த நாட்டு காடுகளை, மலையர்களை அழித்திருக்கிறார்கள், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள்னா, முக்கியமாக நீங்கள் அராவலி ரேஞ்ச் கொடுங்காமை பாருங்கள். குருகிராம் அராவலியை அழித்து தான் கட்டப்பட்டுள்ளது. அப்போ பிஜேபி தான் அந்த வேலையை பார்த்ததா? கிடையாது. இதற்கு முன்னாடி ஹுட்டா அரசாங்கம் இருந்தது, காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ தொடங்கி வைத்தது யார்? ராஜஸ்தான்ல இன்னைக்கு எங்க இந்த போராட்டம் நடக்கிறதோ அந்த இடத்தில் கெஹ்லோட்டோடைய அரசாங்கம் இருந்தது. அவர் யாரு? காங்கிரஸுடைய அரசாங்கம். 48 50 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்தியாவுடைய பட்ஜெட், அதே அளவில் ஒரு மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கிறது. அதாவது இந்த நாட்டு வளங்களை விற்று இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இங்கே சப்மிட் செய்யப்பட்ட ஏராளமான வழக்குகள், அந்த வழக்குகளில் கொடுக்கப்பட்ட ஏராளமான ப்ரூஃப்ஸ்கள், இந்த ப்ரூஃப் எல்லாம் அலைசி பார்க்கும்போது அரசாங்கம் கொடுத்த டேட்டா படி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாயை லாபமாக மட்டுமே வெறும் கொடுகாமல மட்டுமே பார்த்து விட்டார்கள். மற்ற இடங்கள்லாம் நீங்க விட்டுருங்க, வெறும் கொடுகாமல மட்டுமே 2.5 lakh crore. சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்பு இந்த அனைத்து விஷயமும் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை. இதே போன்ற இன்னொரு நபர் கமல்நாத், another காங்கிரஸ்மேன். கமல்நாத் தன்னுடைய ஒரு ஹோட்டலுக்காக, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹோட்டல், அந்த பிரைவேட் ஹோட்டலுக்காக ஒரு ஆறையே டைவர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதெல்லாம் செய்தார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். இதே போன்று சார்தாம் யாத்ரா, பிஜேபியின் முன்னாள் மினிஸ்டர் முரளி மனோகர் ஜோஷி மற்றும் கோவிந்தாச்சாரியா, இந்த சார்தாம் யாத்ராவுடைய திட்டம் நரேந்திர மோடியால் தான் கொண்டு வரப்பட்டது. 2 பிஜேபி தலைவர்கள் முரளி மனோகர் ஜோஷி மற்றும் கோவிந்தாச்சாரியா சுப்ரீம் கோர்ட் வரை போய் இதுல 109 நபர்களுடைய கையெழுத்தை போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி இருக்கிறார் நரேந்திர மோடிக்கு எதிராக. இது மட்டுமல்ல, எந்த அளவில் இந்த மலைகளை அழிக்கிறார்கள், எந்த அளவில் சுரண்டுகிறார்கள், இதே போன்று நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஹிமாலயாஸ் கூட இவர்களுக்கு பத்தாது என்று அந்த வாக்குவாதம். இது மட்டுமல்ல, முரளி மனோகர் ஜோஷி இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டான முழு விவரத்துடன், முழு ரிப்போர்ட்டுடன் சர்சங்சாலக் மோகன் பாகவத், RSS சீஃப், அவருக்கு முன்பு இதை டேபிள் செய்தார். ஆனால் எந்த விதமான மாற்றமும் நடக்கும். மினரல்ஸ், ரேர் எர்த் மெட்டீரியல், ட்ரீஸ், மவுண்டெயின்ஸ், அண்டர்கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ், இது போன்ற ஏராளமான விஷயங்களை வைத்து கடந்த 10-11 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த அளவில் இவர்கள் அளித்தீர்கள். நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான
லாபம் மட்டுமே இவர்கள் கிடைத்தது. கர்நாடகாவின் பெல்லாரியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெல்லாரி ரெட்டி பிரதர்ஸ் தொடக்கத்துல 884 கோடி ரூபாயாக அந்த ஊழல் தெரிய வந்தது. அலசி ஆராய்ந்த போதுதான் இது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல் என்று தெரிய வருகிறது. சார்தாம் யாத்ராவிற்காக 50,000 மரங்களை வெட்டினார்கள். 600 700 ஹெக்டேர்ஸ் நிலத்தை தரைமட்டமாக்கினார்கள். யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இன்னைக்கு எந்த அளவில் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2 லட்சம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் வெறும் இந்த பாக்கெட்ல மட்டுமே நடந்திருக்கிறது. லேண்ட் மாஃபியா. பஸ்தர்ல இருக்கக்கூடிய காடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 70,000 80,000 கோடி ரூபாய்க்கான இந்த ஊழல். பஸ்தர் என்கிற ஒரு சிறிய காடு. மகாராஷ்டிராவை சார்ந்த கட்சோரலி மற்றும் சந்திரபூர் ஏரியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க இருக்கக்கூடிய காப்பர், லெட், ஜிங்க், கிரானைட், ராக் போஸ்பைடு இது போன்ற இடங்கள், இது போன்ற மெட்டீரியல்ஸ்களை வைத்து 2.5 to 2.75 lakh crore அங்கே அளிக்கப்பட்டது. விதர்ப் அண்ட் சந்திரபுரா கச்சோரி மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல வெளி வந்த இந்த தகவல், லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் லூட்டிங் ரிலேட்டட் டு மைனிங் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது. பிஃபோர் அராவலி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகள், அது காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், பிஜேபி ஆக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பின்பு குஜராத்தையும் விட்டு வைக்கவில்லை. ஏன்னா குஜராத் இடத்துல இந்த அராவலி தொடங்குகிறது. அராவலி ஹில்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் குஜராத், இட் enters into Rajasthan, then it comes to Haryana, Delhi, close to 700 kilometers. இந்த 700 கிலோமீட்டர் மெஜாரிட்டி ராஜஸ்தானில் இது இருக்கு. ராஜஸ்தானில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த இடம். ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஷா கமிஷன் ஹெடட் பை ஜஸ்டிஸ் எம்பி ஷா கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஜபல்பூரில் மட்டுமே 50,000 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறது. கோவாவில் 35,000 கோடி ரூபாய்க்கான ஊழல். தமிழ்நாட்டில் காவேரி, பாலார், வேலார், பவானி இது போன்ற ரிவர் பெல்ட் அங்க நடந்த ஊழல், மணல் கொள்ளை இன்னைக்கு எத்தனையோ பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான. கிருஷ்ணா ரிவர் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் இருந்தது. இதுல பிஜேபிக்கு எந்த சம்மதமும் கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டிலும் இந்த திருட்டு. கர்நாடகாவில் இதற்கு முன்னாடி பிஜேபி, இப்போ காங்கிரஸ், ஜேடிஎஸ், ரீஜனல் லெவலில் அங்கே ஒரு கொள்ளை. ஆந்திராவில் கிருஷ்ணா ரிவர், டிடிபி, மற்ற கட்சிகள் கொள்ளை. அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது எத்தனை லட்சம் கோடி ரூபாய். இப்போ அடுத்த திட்டம் அராவலி ஹில்ஸ். அராவலி ஹில்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 30 to 40 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு மெகா பிளானை போட்டிருக்கிறது அரசாங்கம். அந்த அளவில் இங்கே கொள்ளையடிக்கலாம். நீங்கள் பார்த்தீர்கள்னா இது போன்ற ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாகுபலிகள், அவர்கள் எம்எல்ஏ ஆகிடுவார்கள், எம்பி ஆகிடுவார்கள், அவர்கள் கையில் இந்த ப்ராஜெக்ட்ஸ்கள் போகும். உதாரணத்திற்கு ராகுல் காந்தியுடைய யாத்திரையின் போது நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நானே போயிருந்தேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் பார்க்கும்போது அங்கே நடந்த சாப்பாடு, தங்கி இருக்கக்கூடிய இடம், இது எல்லாமே ஒரே ஒரு நபர் அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். இதே போன்று ராஜஸ்தான் போன போது ராஜஸ்தான்ல கோட்டா என்கிற ஒரு இடம் இருக்கு. கோட்டால ஒரு தொழிலதிபர் அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் அரேஞ்ச் செய்து கொடுக்கிறார். உணவுல இருந்து தங்குறதுல இருந்து எல்லாமே, எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள். எதற்காக, ஏன் செய்கிறீர்கள்? அப்போ ஏதோ ஒரு வழியில் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளுடைய அந்த சப்போர்ட் தேவைப்படுகிறது. அப்போ ராஜஸ்தான்ல காங்கிரஸோட அரசாங்கம் இருக்கு, கெஹ்லோட் அரசாங்கம். ஜஸ்டிஸ் பிஆர் கவை 20ஆம் தேதி ஒரு வேர்டிக்டை கொடுக்கிறார். 23ஆம் தேதி ரிட்டையர் ஆகி. ஆனால் இவர் கொடுத்த அந்த வேர்டிக்ட், இவர் கொடுத்த அந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விகளை எழுப்புகிறது. ஜஸ்டிஸ் பிஆர் கவை அவர்களுக்கு முன்பு ஒரு ஃபைல் வருது. அந்த ஃபைல்ல 100 மீட்டர் 100 மீட்டர்ஸ் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எந்த மலையாக இருந்தாலும் அதை மலையாக, அராவலி ரேஞ்சஸாக நாங்கள் பார்க்க முடியாது. சரி, அப்போ அந்த கணக்கு எடுத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்த அராவலி ரேஞ்ச் வெறும் ராஜஸ்தான்ல மட்டுமே 550 கிலோமீட்டர், 550 கிலோமீட்டர்ஸ்.
மொத்த லென்த் 700 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 692 கிலோமீட்டர்ஸ் டு பி வெரி ப்ரிசைஸ்ட். ராஜஸ்தானில் மற்றும் 550 கிலோமீட்டர்ஸ். ஜெய்ப்பூர், பதர்பூர், அல்வர், அஜ்மேர், பில்வாரா, चित्तौड़गढ़, प्रतापगढ़, झुंझुनू, सीकर, नगांव, पाली, राजमा, सिरोही, उदयपुर, गंगापुर, இந்த அனைத்து இடங்களையுமே இந்த அராவலி ரேஞ்ச் டிராவல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபரீதாபாத், குடுகாவ் அண்ட் டெல்லி. இந்த அனைத்து இடங்களையுமே எந்த அளவில் இந்த கொள்ளை அடிக்கப்பட்டது அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ராஜஸ்தானில் மவுண்ட் ஆபுன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. மவுண்ட் ஆபு ஏராளமானவர்கள் சுற்றுலாவிற்காக இங்கே எப்படி நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் போகிறீர்களோ அதே போன்று அங்கே மவுண்ட் ஆபு. பில்டர் மாஃபியா, பொலிட்டிக்கல் approached people and Khanan mafias have looted 7 lakh crore rupees from here. 7 லட்சம் கோடி ரூபாயை இங்கே சூறையாடி இருக்கிறார்கள். ஒடிசா, மத்திய பிரதேஷ், கோவா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அனைத்துமே சேர்த்து பாருங்கள். பட்ஜெட், இந்தியாவுடைய பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய். கொள்ளையடித்தது 50 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலே. சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது எப்படி அவர் கொடுத்தார் என்கிற அந்த கேள்வி வருது. ஏன்னா அந்த 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகளுடைய எண்ணிக்கை 90% ஒட்டுமொத்த அராவலி ரேஞ்சஸ், அதுல இருந்து 90% அராவலி ரேஞ்சஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தார் டெசர்ட். ஒவ்வொரு நாளும் அங்க மணல் அலை அடிக்குமா, புயல் காற்று அடிக்குமா. அங்கிருந்து வரக்கூடிய அந்த மணல் அப்படி அந்த அராவலி ரேஞ்ச் இல்லை என்றால் டெல்லி வரை வந்து சேரும். டெல்லி பாலைவனமாக மாறிவிடும். டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ராஜஸ்தான் அழிஞ்சிடும், ஒட்டுமொத்த ஹரியானா அழிஞ்சிடும், பஞ்சாப் அழிஞ்சிடும், டெல்லி அழிஞ்சிடும், உத்தரப்பிரதேஷ் அழிஞ்சிடும். அந்த அளவில் அந்த விஷக்காற்றம் அடிக்கும். அராவலி ரேஞ்சஸ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறது. இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வெளிவிட்ட தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, கிரைட்டீரியாஸ்களை மாற்றி, டெஃபினேஷனை மாற்றி, அரசாங்கம் சட்டங்களை மாற்றி இந்த திருட்டு வேலைக்கான அனைத்து வேலையுமே பார்க்கிறது. இந்த ரிப்போர்ட் 2023ஆம் ஆண்டு வந்தது. அந்த ரிப்போர்ட் வந்தபோது 25.17% லேண்ட் ஏற்கனவே ராஜஸ்தானில் அளிக்கப்பட்டு விட்டது. 8,27,357 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி கம்ப்ளீட்டா காடுகள், மலைகள் அனைத்தையுமே அழித்து விட்டார்கள். இன்னும் ஒரு சில வருடங்களில் இன்னும் ஒரு 26% வரை இது அழியப் போவதாக கூறுகிறார்கள். இதுதான் வெளிவரக்கூடிய டேட்டா. அப்போ 50% அராவலி இஸ் கான். ஹவு டிட் த ஃபாரஸ்ட் கெட் கிளியர்ட் இன் திஸ் கண்ட்ரி? இந்த கேள்வி, எப்படி இந்த மலைகள், இந்த காடுகளை அழிக்கிறார்கள்? ஹவு டிட் த country's mountain get polluted? What happened when mining came in this country? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனிங் எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய கேலமாக விளையாடப்படுகிறது. பூபேஷ் பஹேல், காங்கிரஸின் சீஃப் மினிஸ்டர், அவர் இருக்கும்போது அடானிக்கு எந்த விதமான ப்ராஜெக்டுமே கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைத்திருந்தார் காங்கிரஸோடைய சீஃப் மினிஸ்டர். அந்த மாநிலத்தில் அவர் தோற்று போகிறார். காங்கிரஸ் போய் இப்போ பிஜேபி வந்துருச்சு. பிஜேபி வந்த அடுத்த நிமிடமே 17,000 ஹெக்டர்ஸ் நிலத்தை, 1700 ஸ்கொயர் கிலோமீட்டர், இத்தனை காடுகளை அழித்து அடானிக்கு கொடுத்திருக்கிறது நரேந்திர மோடி அரசாங்கம். ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் மாஃபியா, பில்டர் மாஃபியா இவர்களுடைய ஒரு 42 வழக்குகள் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது. 42 வழக்குகளுடைய வேல்யூ எவ்வளோ? 1 லட்சம் கோடி ரூபாய். அதனால் ரெஜிஸ்டர் ஆன ப்ராஜெக்டான விலை எவ்வளோ? 39 40 லட்சம் கோடி ரூபாய். வழக்கு வெறும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு. அழிச்ச காடுகள், மலைகள் கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய். வெறும் 42 வழக்குகள். அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான. யார் இந்த நபர்கள்? எங்க இருக்கிறார்கள்? இந்த லேண்ட் மாஃபியா, இந்த டெவலப்பர்ஸ், இந்த பில்டர்ஸ் இன்னைக்கு லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் இருக்கிறார்கள். 6 பேர் ராஜ்யசபாவில், 92 பேர் எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கிறார்கள். அப்போ அரசியல் களத்திற்குள் இந்த நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து, கட்சி நிதியாக கொடுத்து அல்ல செலவழித்து, எப்படியோ பொலிட்டிஷியனாக உள்ள நுழைந்து தன்னுடைய வாழ்க்கையை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஹரியானாவில் ஹுட்டா அரசாங்கம் இருந்தபோது அப்போதானே இந்த அராவலி ரேஞ்ச் தொடங்கியது. கெஹ்லோட்
ராஜஸ்தானில் தொடங்கப்பட்ட போது அப்போதானே இங்கே இந்த லேண்ட் மாஃபியா தொடங்கப்பட்டது. இப்போ இதே ராஜஸ்தானில் சீஃப் மினிஸ்டருக்கு பின்னாடி, பிஜேபியின் சீஃப் மினிஸ்டருக்கு பின்னாடி NSUI ப்ரொடெஸ்ட் நடக்குது. அன்னைக்கு உங்களுக்கு தவறாக தெரியவில்லை, இன்னைக்கு உங்களுக்கு அதே விஷயங்கள் தவறாக தெரிகிறது. எப்படி இந்த பணத்தை பார்க்கிறார்கள், எப்படி இந்த பணத்தை மேக் செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா BR கவை அவர் கொடுத்த அதே வழக்கு தீர்ப்பிற்காக நான் வருகிறேன். 100 மீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மழை, அதற்கு கீழே இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை தரையாக பார்ப்பார்களாம். இந்த கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா 8.7% தான் மழையாக பார்க்கப்படும். மீதம் இருக்கக்கூடிய 92% அதை மழையாக அராவலியாக பார்க்க மாட்டார்கள். அராவலி ரேஞ்சில் மட்டுமே 12,081 ஹில்ஸ்கள் இருக்கு. இதிலிருந்து 1048 ஹில்ஸ்கள் மட்டும்தான் 100 மீட்டர்ஸை தாண்டி. அப்போ எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா BR கவை இந்த தீர்ப்பை கொடுத்தார்? இது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த ஃபார்வர் ஜஸ்டிஸ் MC மெஹ்தா அல்ல கோதவராமன் அவருடைய தீர்ப்புகள் எடுத்து பாருங்கள். இந்த அனைத்து நபர்களுடைய தீர்ப்புகளை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், கோவாவாக இருக்கட்டும், கர்நாடகா, தமிழ்நாடு, அனைத்து இடங்களிலுமே ஜுடிஷரி இஸ் பீன் சோல்டு. ஜுடிஷரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை விற்கக்கூடிய, அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். இதற்கு மேல் வேறு எங்க நீங்க போவீர்கள், எங்க நீங்க நிற்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஒட்டுமொத்த அராவலி ரேஞ்சஸ் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள், மலைகள், வளங்களை அழித்து இந்த நாட்டு அரசாங்கம் வழியாக 40-50 லட்சம் கோடி ரூபாய்க்கான, அதற்கும் மேல ஒரு மிகப்பெரிய திருட்டு வேலை நடந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இந்த நாட்டு நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அவர்கள் வழியாக இது நடந்திருக்கிறது. மக்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. நாங்க இந்த வேலையை பார்க்கவில்லை. சிந்தித்து பாருங்கள். எந்த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு NOCயை கொடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் பாஸ் ஆகுமோ? இன்னைக்கு NOC தேவையில்லை, ரிப்போர்ட் தேவையில்லை, அந்த மினிஸ்டரை கொண்டாந்து உட்கார வைங்க. 10ல் 4 பேர் இந்த பக்கம் நிற்பாங்க, 6 பேர் அந்த பக்கம் நிற்பாங்க, 6 பேர் யார் பக்கம் ஓட்டு போடுறார்களோ அந்த பாலிசியை கொண்டு வராங்க. இப்படிதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் நடக்கிறது. இதுதான் குஜராத் லாபி, குஜராத் மாடல். இஸ் திஸ் வாட் யூ வாண்ட்? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.